கார்த்திகை தீபம் சீரியலோட டுடே ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் ஒரு வழியாக ஆனந்த்கிட்ட அந்த வீடியோ ரெக்கார்டை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு ரியா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவளால் நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். ஸோ அம்மா அந்த நிலைமை ஆயிட்டாங்க. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஸோ அந்த நிலைமைக்கு கூட நான் தான் காரணம். இன்றைக்கி அண்ணன் தம்பிங்க 3 பேரும் 3 திசையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். குடும்பமே இப்படி பிரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் மூல காரணம் இவ தான். ஸோ இவ என்னை பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே பிரிக்க பார்த்துருக்கா. இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இன்றைக்கே கொன்று போடுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தில் இருக்காரு நம்ம ஆனந்த். இன்னொரு பக்கம் அவசரப்படாதண்ணா, இங்கே பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி வச்சு எதுவும் இங்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் ரியாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியில் தள்ளலாம் அப்படின்னு போகிறாங்க. நெல்றி அப்படின்னு சொல்லி பலர்னு அவங்க கன்னத்திலே ஒரு அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் ஆனந்த் இப்போ என்னை அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. உன்னால் என் மீனாட்சியவே என் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போடுற அளவுக்கு என்னை வச்சுட்டல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டில் எல்லாருக்கும் எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு, அது எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம். உன்னால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இப்போது நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ என் வாழ்க்கையில் இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரியாவை போட்டு ஆனந்த் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி காலத்தில் ஆனந்த் தாலி கட்ட வைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்த் மீனாட்சி காலத்தில் தாலி கட்டிடுறாங்க. கார்த்திக்கு தீபாவும் அவங்க சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரையும் ஒன்று சேர வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே இன்றைக்கி அப்பா அம்மாவுடைய கல்யாணம், அதே மாதிரி தான் மீனாட்சி அண்ணி உங்களோட கல்யாண நாளும் இனிமேல் இந்த நாள் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரியா பயங்கர வயிற்றுச்சலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் மேலேயும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஆனந்த் மேலேயும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. நம்மளை தாலி கட்டி கூட்டிகிட்டு இப்போது அவ கழுத்தில் மறுபடியும் தாலி கட்டிட்டானே, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரியா. உனக்கு பதில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதல் கணவர் வராரு. இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது எப்போவுமே பாசம் நேசம் இந்த மாதிரி உண்மையான அன்பு தான் எப்போவும் ஜெயிக்கும். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பாசம். ஸோ நீ பணத்துக்காக மட்டும்தான் அவங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ பார்த்தியா உனக்கு கிடச்சிருக்க பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு கிடச்ச ஷேரை வச்சு நாம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் இப்படி பண்ணிட்ட அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க ரியா. இனிமேலும் உன்னை நம்புவேன்னு நினைக்காதடி அப்படின்ற மாதிரி ரியா கிட்ட அவங்க முதல் கணவர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இந்த குடும்பத்தை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நாச்சியாரோட துப்பாக்கி வேற இருக்குது. அந்த துப்பாக்கியால் யாரை சுட போகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே ஒரு ட்விஸ்டே இருக்குதுங்க. ஸோ என்ன நடக்கும்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.